உங்கள் டெஸ்க்டாப்பை எப்படி அட்ராக்டிவாக மாற்றுறது பார்ட் 3. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எப்படி ரெயின் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் கொடுத்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் டெலிட் பண்ணுற 3 ஃபைல் டெலிட் பண்ணிக்கங்க. தென் இது டெலிட் ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை கலரில் ஒயிட் நியான் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ரெயின் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஆஸ்தட்டிக்கான வால்பேப்பர் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் பார்க்க ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ அந்த ஃப்ரைடேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ரெயின் மீட்டர் அப்படிங்கிறதுல போயிட்டு மேனேஜ் கொடுங்க. மேனேஜ் கொடுத்தோடனே அங்கே வந்து ஒயிட் நியான் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் டாக்கில் கொடுத்து அந்த டாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த டாக்.ini கொடுத்து லோட் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப் டிராயர் ஓப்பன் ஆயிருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த டாஸ்க் பார் செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோ ஹைட் டாஸ்க் பார் இன் டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பராக மாற்றிட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. போய் விட்ட வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் நடுவுல மோதிருச்சு மொட்டை